ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு 12th ஃபிசிக்ஸில் சாப்டர் 3ல் இருக்க 1 மார்க் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த டயக்ராம் பாருங்கள். டயக்ராமில் எத்தனை ஏரோ மார்க் இருக்குது? இங்கே 1, 2, இது 3, இது 4. அப்போது மொத்தம் 4 ஏரோ மார்க் இருக்குது. ஓகேவா? அப்போது 4R அப்படின்னு ஆப்ஷன் எது இருக்குது? ஒன்று ஏ இருக்குது, இன்னொன்று பி இருக்குது. அப்போது இங்கே பாருங்கள், இந்த கோடும் இந்த கோடும் எப்படி இருக்குது? கிராஸ் போட்ட மாரி இருக்குது. அப்போ கிராஸ் போட்ட ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். இப்போது செகண்ட் கொஷினுக்கு போகலாம். இப்போது கொஷினை பாருங்கள். கொஷினில் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. அதெல்லாம் தேவையில்ல, டயக்ராமும் தேவையில்ல. வெறும் ஆப்ஷனை மட்டும் பார்ப்போம். இ, அதாவது இந்த ஈக்கு இந்த எப்சிலான், இந்த ஈக்கு இந்த எப்சிலான் ஈக்குவல்னு இப்போ வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்சிலான் வந்த இடத்துல இ வரக்கூடாது. அதாவது சேமாக இருக்கிறது எதுவுமே வரக்கூடாது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இ இருக்குது, இங்கே எப்சிலான் இருக்குது. அப்போ இது என்னது? இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? இங்கேயும் பாருங்கள், இ இருக்குது, எப்சிலான் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. மேலே எல் இருக்குது. ஏன் எனக்கு இ மட்டும்தானே சொன்னேன்? அப்படிலாம் கிடையாது. சேமாக இருக்க லெட்டர் எதுவாக இருந்தாலும் வரக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா எப்சிலான் நாட் எல்பி பை சிக்மா. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஷினில் அது போல் ஆப்ஷனே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் என்ன இருக்குது? ஸ்கொயர் ரூட்டுன்னு இருக்குது. இல்லை காமனாக எல்லாமே டிவைடில் என்ன இருக்குது பாருங்கள், எம்ன்றது வந்துடுது. அப்போது ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிறோம். டிவைடில் காமனாக எல்லாத்துக்குமே என். ரூட்டுன்றதுனால முன்னாடி 2 போட்டுக்கிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், பவர் இருக்குது பார்த்தியா? அது மேலே ஸ்கொயர் ரூட்டுன்றது பவரா? அப்போது பவர் என்ன வரணும்? ஒன்று இருக்கணும். எல்லா பவருமே இருக்கான்னு பாருங்கள். வி பவரில் 1 இருக்கா, பி பவரில் 2 இருக்கா, நெக்ஸ்ட்டு கியூ பவரில் 3 இருக்கா. அப்போ மூணுமே பவரில் எங்கே எல்லாத்துக்குமே சேமாக இருக்குன்னு பாருங்கள். இதில் 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. இதில் பாருங்கள், 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, மூணுமே இருக்குது. ஆனால் டிவைடில் 2ன்னு இருக்குது, மேலே 2 இல்லை. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. இங்கே பாருங்கள், இதுலேயும் க்யூப் இருக்கா. நம்ம க்யூப்பில் தேவையாக பார்க்கல. ஏன்னா பி பவர் 1, பி பவர் 2 அதுமாரி எதுவுமே இல்லாததுனால இந்த ஆப்ஷனாக கிடையாது. ஓகேவா? அப்போ எந்த ஆப்ஷன்? ரூட்டில் ஸ்கொயர் ரூட்டு இருக்கணும். ஸ்கொயர் ரூட்டில் 2 வந்து டிவைடில் 1 இருக்கணும். பவர் 1, 2, 3 மூணுமே இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். இப்போது இங்கே பாருங்கள், இதில் ஆம்பியர்னு இருக்கா, 3 ஆம்பியர்னு இருக்கா. 3 ஆம்பியர்னு சொன்னாலும் இங்கே பாருங்கள், ஆன்சரில் என்ன இருக்குது? எல்லாமே ஆம்பியர்னு தான் இருக்குது. அப்போது ஆட் பண்ணால் எது 3 வருதுன்னு பாருங்கள். 1.0 ஆட் பண்ணால் 1, 0.5 ஆட் பண்ணால் 5, 1.2 ஆட் பண்ணால் 3, 0.8 ஆட் பண்ணால் 8. அப்போ ஆன்சர் எது? 1.2. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஒரு தின்னான இன்சுலேட்டட் ஒயர் இருக்குது. ஓகேங்களா? அப்படிலாம் ஃபுல்லாலாம் படிக்க வேணாம். நான் சிம்பிளாக ஒரு வேர்டு மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளேனுன்னு இருக்குங்களா? பிளேனில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, பிளேனில் போகிறீங்க. சரிங்களா? பிளேனில் எப்படி போகிறீங்க? வீக் ஃபுல்லாக, வாரம் முழுசும் நான் பிளேனில் மட்டும்தான் போவேன். பிளேன் அதாவது வாரத்தில் மொத்தம் எத்தனை நாள் இருக்குது? மொத்தமாக 7 நாட்கள் இருக்கா? ஆமாவா? அப்போ பிளேனில் எத்தனை நாள் போகிறீங்க? 7 நாளுமே நீங்கள் பிளேனில் தான் போகிறீங்க. அதாவது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்கூலுக்கு போகிறப்ப எப்போ போவீங்க? ஃபுல்லாகவே பிளேனில் தான் போவீங்க. ஓகேவா? அடுத்து 3 ஒயர் ஆஃப் ஈக்குவல் லென்த் ஆர் பென்ட் இன் லூப்ஸ் அப்படிலாம் இருக்குது. அப்படிலாம் வேணாம். ஒயர்னால எந்த ஷேப்பில் இருக்கும்? சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். இதுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சரே பார்த்தா போதும். ஓகேவா? உங்களை பாருங்கள், எல்லாத்துலேயுமே 8n μ0i. இதில் நியூமரேட்டர் சேமாக தான் இருக்குது. பவரில் பாருங்கள், பவரில் தான் சேஞ்சஸ் பார்க்க போகிறோம். 5ன்னு இருக்கா, மேலே 8ன்னு இருக்கா. 8 கூட மேலே 8ன்றத எதை கூட ஆட் பண்ணால், அதாவது டினாமினேட்டரில் எந்த வேல்யூ கூட ஆட் பண்ணால் 8ன்றது நமக்கு வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போது இங்கே பாருங்கள், 8 இருக்குது, ரூட்டுன்னு இருக்குது. அப்போ 5 + 2 7 தான் வருது. அப்போ அதுவும் கிடையாது. 5 + 1 6 தான் வருது. அதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள், பவர் அதாவது நியூமரேட்டரில் 8 இல்லை. அப்போ இந்த ஆப்ஷன் சுத்தமாக கிடையாது. ஓகேவா? அப்போது 5 + 3 8 வந்துச்சா? அப்போது இந்த ஆப்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். இப்போது ஒரு ஒயர் இருக்குது. ஒயருக்கு நம்ம என்ன போடுறோன்னா பில்லு போடுறோம். ஓகேவா? பில் வந்து எப்படி போடுறோன்னா, பில்லு ஒரு டைம் போட்டோம் பில்லு, மறுபடியும் ரூட்டுன்னு இருக்கா. அதனால் ரூட்டில் 2/3
அதாவது பில்லுன்றதை ஒன்றா கணக்கு வச்சுக்கோங்க. 2 3 1 2 3 மூணுமே எந்த ஆப்ஷனில் இருக்குது? இங்கே பாருங்கள் 1 2 இருக்குது, ஆனால் 3 இல்லை. இங்கே 1 3 இருக்குது, ஆனால் 2 இல்லை. இங்கெல்லாம் வெறும் √2 மட்டும்தான் இருக்குது. நான் பில்லுன்றதே 1ன்னு உங்களுக்கு கணக்கு வச்சுக்க சொல்லணும்னா அப்போது 1 √2/3. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். இந்த ட்ரையாங்கிளை பார்த்தாலே போதும், வேறு எதுவும் வேணாம். ட்ரையாங்கிளுக்கு மொத்தம் எத்தனை சைடு? 3 சைடு. ஸோ அப்போ ஆன்சரில் 3ன்னு வர்றது எது இருக்குது? இந்த ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். நான் கண்டக்டிங் அப்படிலாம் பெருசாலாம் பார்க்க வேணாம்ப்பா, ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சரில் போடலாம். ரேஷியோன்னு இருக்கா? ரேஷியோன்னு என்ன போடுவோம்? எப்போவுமே 1:2ன்னு தானே போடுவோம். அப்போது 1:2ன்னு போடுறப்போ அப்போ டிவைடில் போடுவோமா ரேஷியோவை மேக்ஸ்லலாம்? அப்போ 1/2. ரேஷியோ 1/2ன்னு எங்கே இருக்குது? இங்கே 1/1ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், அதாவது எப்படி சொல்கிறேன்னு புரியலையா? க்யூக்கு முன்னாடி 1, எம்முக்கு முன்னாடி 1, அப்போ 1/1ன்னு இருக்குது. அடுத்து 2க்கு முன்னாடி க்யூ இருக்குது, எம்முக்கு முன்னாடி 1 இருக்குது, அப்போ 2/1ன்னு இருக்குது. க்யூக்கு முன்னாடி 1 இருக்குது, எம்முக்கு முன்னாடி 2 இருக்குது. இதில் வந்து 1:4 1:2. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வரணும்? 1:2ன்னு வரணும். ரேஷியோனில் நார்மலாக என்ன போடுவோம் சொல்லுங்கள்? 1:2ன்னு போடுவோம். அதனால் 1:2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கிராஃபை பார்த்தாலே போதும். இந்த 100லேருந்து 200க்கு நடுவில், 100லேருந்து 100க்கு மிட் பாயிண்ட்டு யார்? இங்கே 200 இருந்தால் 150 தானே. அப்போ ஆன்சர்லேயும் 115 தான் இருக்கும். பார்த்தீங்களா? 150, அதாவது 1.15 அப்படின்னு வச்சுருக்காங்க. 1.50ன்னு இருக்கா? அதனால் 150 இந்த ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 12ல் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன், சரிங்களா? முன்னாடி 2 இருக்கா? அதனால் 2ல் எந்தெந்த ஆப்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஆப்ஷன் சியும் டியும் ஸ்டார்ட் ஆகுது. 2ன்னு இருக்கு, ஆனால் பக்கத்தில் சில வேல்யூஸ்லாம் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கடைசியாக முடியுது பார்த்தீங்களா? 3.6 அப்படின்னு முடியுதா? அப்போ மேலே 2, லாஸ்ட்டாக முடிகிற இடத்துல 6ன்னு வரணும். என்னென்னு வரணும்? 6ன்னு வரணும். ஓகேவா? மேலே 2ன்றதுனால 2 வரணும், கீழே 6ன்றதுனால 6 வரணும். அப்போ சி ஆப்ஷன் தானே இருக்குது 2.56. நடுவில் எந்த வேல்யூ வேணாலும் வந்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆரம்பிக்கிறப்ப 2 அண்ட் முடிகிறப்ப 6ன்னு வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். இப்போது வெர்டிக்கல் காம்பவுண்ட், ஓகேவா? வெக்டர் காம்பவுண்ட்னு வச்சுக்கோங்க. அது 90 டிகிரி தான் இருக்குது. 90 டிகிரியை பாதியாக வெட்டணும்னா அதுக்கு என்னப்பா வரும்? 45 டிகிரி. 90 டிவைடட் பை 2 போட்டால் என்ன வரும்? 45 டிகிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின். இங்கே பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1/4ன்னு இருக்கா? பவர்லையும் அதே 4ஆக முடியணும். 1/4ன்றது பவர்லையும் அதே 4ஆக முடியணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். அவ்வளோதான், முடிக்க போகிறோம். நமக்கு இப்போது எனர்ஜின்னு வந்தாலே நமக்கு என்னப்பா வரணும்? பாசிட்டிவான வேல்யூ. நமக்கு வந்து எனர்ஜி நெகட்டிவாக இருக்கும்? இல்லை, பாசிட்டிவாக தானே இருக்கும். அப்போ பாசிட்டிவ் வேல்யூ வரணும். எது? ஆப்ஷன் சி இருக்குது, ஆப்ஷன் டி இருக்குது. ஆமாவா? அப்போது 0.5ல் 0.4 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 0.1. 1 தான் வரும். ஆனால் என்ன 1 வரும்? மைனஸில் வரும். பட் நமக்கு எனர்ஜி பாசிட்டிவாக இருக்கணுன்றதுனால 0.1 ப்ளஸில் எடுத்துக்கிறோம். நம்ம மேக்ஸ்லாம் எடுத்துப்போம் பார்த்தீங்களா? என்னது? நெகட்டிவ் வேல்யூ டஸ் நாட் பாசிபிள், அதனால் பாசிட்டிவ் வேல்யூ ஹேஸ் டேக்கன். அந்த போல் எனர்ஜி வந்து நெகட்டிவ் வேல்யூவில் இருக்காததுனால பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.